ஏன்னா என்னோட அதிர்ஷ்டமே நீ தானே. நீ என் கூடவே இருக்கும்போது எல்லா நாளும் எனக்கு லக்கியான நாள் தான். அப்பா ஏய் தனா என்னாச்சு? உன் லவ்ல அப்படியே ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏய் எனக்கு கிண்டலா? இது உனக்கு என்ன போட்டிருக்குன்னு நான் பாக்குறேன். ஆமா நீ கன்னிராசி தானே? என்ன போட்டிருக்கு? உனக்கு ஏதோ கலக்கம்னு போட்டிருக்கு. சரியா தானே போட்டிருக்கு. என்னது? ஆமா இப்பதானே உனக்கு காஃபில சர்க்கரை கலந்த. அப்ப அது கரெக்டா தானே இருக்கு. உனக்கு ஏன் அப்படி போட்டிருக்கு? என்னோட ராசில உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன ஒரே மாதிரியா நடக்க போகுது? இதெல்லாம் சும்மா கதிர். எதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? முதல்ல காஃபி குடி குடி. சார் போஸ்ட். யாருக்குண்ணே? தனலட்சுமின்றது இங்க யாரு? என் வைஃப் தான். சரிங்க. தனா உனக்கு தான். எனக்கா? யார் லெட்டர் போட்டிருக்காங்க? தெரியல. பிரம்மா ட்ரெஸ் எதுவும் போடல. சரி ஓபன் பண்ணி பாரு. தனா அந்த கார்த்திக் உன்னை உங்க தென்னந்தோப்பிலேயே கடத்தி கொண்டு போய் வச்சு உனக்கு தாலி கட்ட பார்த்தது, உன்னை கொடுமைப்படுத்தினதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு நடந்தது எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணை பெற்றவதான். அந்த கொடூரமான மிருகம் கார்த்திக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். அதனாலதான் உனக்கு நடந்த இந்த கொடூரத்தை பத்தி உங்க அப்பாவுக்கும் லெட்டர் எழுதி. உங்க அப்பா என் லெட்டரை படிச்சுட்டு அந்த கார்த்திகை என்ன செய்யணுமோ அவர் செய்வார். இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் நான் பண்றேன். இப்படிக்கு உன் நலன் விரும்பி. என்ன கதிர் இது? இப்படி லெட்டர் போட்டிருக்காங்க. யாரா இருக்கும்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. அப்பாவுக்கு வேற இந்த விஷயத்தை லெட்டரா போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்னே தெரியாது. ஏய் இரு, நான் மாயா கிட்ட கேக்குறேன். என்ன கதிர், எதுக்கு கூப்பிட்ட? மாயா இன்னைக்கு மாமாக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? பெரியப்பாவுக்கா? நான் வீட்ல இருந்து தான் வரேன். அப்படி எதுவும் வரலையே. ஏன் கேக்குற? இத பாரு. தனா என்னது இது? யார் இந்த லெட்டர் அனுப்புனா? தெரியல. பிரம்மா ட்ரெஸ் எதுவும் இதுல போடல. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்குமோ? ஒருவேளை அன்னைக்கு அந்த வீட்ல நடந்ததை யாராவது பாத்துருப்பாங்களா? அங்க அன்னைக்கு யாருமே இல்லையே. வாட்ச்மேன் சண்முகானந்த் தான் இருந்தாரு. நான் அவர்கிட்டயும் இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். இப்ப எனக்கு இந்த லெட்டர் வந்தது பிரச்சனை இல்ல. ஆனா இதே மாதிரி அப்பாவுக்கும் லெட்டர் போட்டிருக்கேன்னு எழுதிருக்காங்க. அதுதான் தானா எனக்கும் பயமா இருக்கு. அவரு உன் மேல கோவமா இருக்கலாம். ஆனா உனக்கு இப்படி நடந்திருக்குன்னு பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் அந்த ராஸ்கலை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போயிடுவாரு. ஆமா கண்டிப்பா அப்பா இதை சும்மா விட மாட்டாரு. அவருக்கு இதனால எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த லெட்டர் உன் மேல இருக்கிற அக்கறையில போட்டிருக்காங்களா இல்ல ஏதாவது பிரச்சனை வரட்டும்னு போட்டிருக்காங்களான்னு ஒன்னும் புரியலையே. மாயா இந்த லெட்டர் யார் கைக்கும் போக கூடாது. இந்த லெட்டர் இப்பவே கிழிச்சு போட்டுருவோம். ஆனா அப்பாவுக்கு அனுப்பியிருக்காங்களே, அதை என்ன பண்றது? மாயா அந்த லெட்டர் மாமா கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அதை வாங்க முடியுமான்னு பாரு. அப்புறம் அதை மாமாக்கு தெரியாம மறைச்சிடலாம். கரெக்ட் தான். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என்ன பஞ்சாயத்து? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? ஐயா பிரச்சனை ஊருக்கு வரலையா, உங்க குடும்பத்துக்கு தான் வந்திருக்குது. என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்துக்கு பிரச்சனையா? யாரால? உங்க
குடும்பத்துக்கு வர தொல்லைங்கெல்லாம் இவங்களால தானே வருது. இவங்க தானே உங்க குடும்பத்தையே அழிக்க பாக்குறாங்க. என்னையா சொல்றீங்க? எங்களை தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்கல்ல. நாங்களே ஊருக்குள்ள எங்கேயுமே வர்றதில்ல. இப்ப என்னடான்னா புதுசா எங்க மேல பழி போடுறாரு அந்த ஆளு. ஏய், மரியாதையா பேசு. ஆளுகள்னா அவ்வளவுதான் உனக்கு. இப்ப எதுக்கு பஞ்சாயத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டு விட்டீங்க? உங்க குடும்பத்தை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா இல்ல துரத்தி அடிக்கலாமான்னு முடிவு பண்றதுக்காக தான். முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. ஐயா, பஞ்சாயத்துக்கு ஒரு லெட்டர் வந்தது. அது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு லெட்டர். மச்சானுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா அது எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கணும். ஐயா, உங்க குடும்பத்து ஆளுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குது. அந்த விஷயத்த இப்படி ஒரு மொட்டை கடிதாசியா யாரோ பஞ்சாயத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ரகுராமனுக்கு அனுப்பிச்ச லெட்ரு அந்த ஆள் கைக்கு போய் சேரல போல இருக்க. நல்ல வேலை பஞ்சாயத்துக்கு ஒரு லெட்டரை போட்டு விட்டோம். கதிர், கண்டிப்பா இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், கவலைப்படாத. அப்படி என்ன லெட்டரு? அதை படிங்க. சரிங்க ஐயா. இந்த ஊர் பஞ்சாயத்துதாரர்களுக்கு இந்த ஊரின் நலம் விரும்பி எழுதுவது. நமது பஞ்சாயத்து தலைவர் ரகுராமின் மகளான தனலட்சுமியை பசுபதியின் மகன் கார்த்திக் ஒரு நாள் கடத்தி சென்றான். அதோடு கட்டாய தாலியும் கட்ட பார்த்தான்.